ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதான் இல்லை, இன்றைக்கி வந்து சைவ ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே மீன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே சாப்பிட்றதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் உரிக்கிறதுக்காக மட்டும்தான் இது நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது மேலே இருக்க தோல் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உரிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். சூடாக இருக்குங்க கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ தோல் உரிச்சாச்சு. தோல் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து மீன் ஷேப்பில் வரணும். ரொம்ப வந்து மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ஒரு வாழைக்காயில் கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் 2 இல்லை 3 வாழைக்காய் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்து மீன் டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இது உள்ளே இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்கும். என்ன பண்ணுறது, புரட்டாசி மாதம் வந்ததால் இந்த வாழைக்காவுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து மீன் சாப்பிடணும் அப்படிலாம் தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து உண்மையாலுமே மீன் மாதிரியே இருந்தது. இது செஞ்சு முடிச்சுட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்குள்ளேவே இது வந்து சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு. இன்னும் வீடியோவே எடிட் பண்ண முடியல, ஆனால் அது சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதுலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்குல்ல. அடுத்ததாக வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டுக்காக. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இல்லை இப்போது. அதையும் சேர்த்துட்டு இது ஒரு தடவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகினதுக்கப்புறமா அதில் போட்டு இதை நம்ம நல்லா கோட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். கொஞ்சமாக நான் கலர் பவுடரும் சேர்த்துட்டேன். அடுத்ததாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ரொம்ப முக்கியம். உப்பு சேர்க்கல அப்படின்னா சாப்பிட முடியாது. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்து மீன் உடஞ்சிட போதுங்க, பார்த்து சேருங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இது மேலே வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இது மீன் இல்லை வாழைக்காய் அப்படிலாம் வந்து நடுவில் சொல்லக்கூடாது யாரும். ஏன்னா வந்து இது வந்து மீனுன்ற நம்பிக்கையில் தான் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் திடீர்னு வந்து இது மீன் இல்லை வாழைக்காய்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணும். இதை வந்து வீடியோ முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக மீனுன்ற ஒரு மைண்ட் தாட்டோடையே நம்ம வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்ததாக இது ஃபுல்லாக மசாலா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிச்சிட வேண்டியது தான். அடுத்தது ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு பொரிச்சிடலாம். மீனுன்னு சொல்லும் போதெல்லாம் சிரிக்காதீங்க, உண்மையாலுமே இது மீன் தான் அப்படின்னு நினச்சி தான் இப்போ நம்ம பண்ணணும். அடுத்ததாக வந்து எடுத்து வச்சுருக்க எல்லாமே இதில் சேர்த்துக்கிறேன். வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகாது, கொஞ்சம் டைம் தான் ஆகும். நான் வந்து 2 பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து வாழைக்காய் வரைய நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்ல, அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வந்து வேக வைக்க தேவையில்லை. அவ்வளோதான் போட்டாச்சு. இது ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இது வந்து உண்மையாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சாப்பிட்டா அதே ஃபீலிங் இருக்குங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம மீன் நினச்சி சாப்பிட்றதாலேயே என்னன்னு தெரியல, உண்மையாலுமே இது அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க கூட மீன் அந்த மாதிரி ஏதாவது வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து இங்கே செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக காய்கறியும் கொடுத்த மாதிரி இருக்கும், ஃபிஷ் சாப்பிட்ட மாதிரியும் அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இது 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே மீன் மாதிரி சூப்பராக இருக்குல்ல. இது எடுத்து முடித்த உடனே வந்து எனக்கு சாப்பிட்ற வேலை தான்.
அவ்வளோதான், இது எல்லாமே எடுத்துட்டேன். நான் வந்து 2 பேட்சாக போட்டு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து இன்னொரு பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பீஸ் அளவு கிடச்சிது. 2 பேர் சாப்பிட்றதுக்கு இது வந்து சரியாக இருக்கும். இப்போ நான் 2வது பேட்ச் போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் 2வது பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து மசாலாவில் ரொம்ப சேர்த்துறாதீங்க. நம்ம போட்ட மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடியில் என்ன தேடிட்டு இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அடியில் வந்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அடியிலலாம் எதுவுமே தேடலை. அவ்வளோதான், இது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துடுறேன். நம்மளே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.